100 நாள் சாவோட நாள் 15 காலையில வந்தோடனே குளிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 வீட் பிரெட் 2 ஹோல் எக் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறி காலேஜ் கிளம்பிட்டேன். இவர் நம்ம ஸ்கூல் நண்பர். பார்க்க பையன் வெள்ளை டீசெண்டா இருப்பான், நல்ல மெமரி. ஆனால் ஏடா கூடமான ஆளு. அப்படியே அங்கேருந்து காலேஜ் போயிட்டு 8th ஃப்ளோர் தான் கிளாஸ் இருக்குது. அது வரைக்கும் நான் தான் போனேன். லிஃப்ட் இருக்கு, ஆனால் நான் போக மாட்டேன். ஏன்னா இதுவும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதை கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு ஸ்டேட்டாக லஞ்சு தான். 250 கிராம் ரைஸ், 250 கிராம் சிக்கனு, ஒரு குக்கும்பரு சாப்பிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போனோம். அதில் நம்ம ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். அப்படியே வீட்டுக்கு போகிற வகையில் 250 கிராம் சிக்கன் வழக்கம் போல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சுகர் கம்மியாக ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரீ ஒர்க்கு 3 எக் ஒயிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அதோட ஸ்டேட் ஜிம்முக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கரெக்ட் ஹவுசர் நாள் தான். ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட்டு போட்டேன். சுமோ ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட்டு, எக்ஸ்டென்ஷனில் ஒரு 3 செட்டு போட்டேன். இன்னைக்கு கேர்ள் இல்லை. அது முடிச்சுட்டு அப்படியே காஃப் ரைஸ்ல ஒரு 3 செட்டு போட்டு லெக் முடிச்சிட்டேன். அதோட ஆப்ஸ்ல ஒரு 2 வேரியேஷன் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில சரியான மழை, நல்ல வேலை வீட்டுக்கு கிட்ட போயிட்டேன். அப்படியே போஸ்ட் ஒர்க்கு 2 வீட் பிரெட், ஒரு மாதுளை பழம், ஒரு கொய்யாக்கா. மழை அதிகமாக இருந்தாலும் வாக்கிங் போக முடியல. ஆரோக்கியமா இருங்க. நன்றி.